சென்னையில் ரியல் எஸ்டேட் சந்தை அடுத்த 3 ஆண்டுகளில் மேலும் வேகம் எடுக்குமா? மெட்ரோ ரயில், பேரிபெரல் ரிங் ரோடு, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, புதிய தொழில் பூங்காக்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களால் புறநகர் பகுதிகளில் நிலத்தின் மதிப்பு உயர வாய்ப்பிருப்பதாக ரியல் எஸ்டேட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரிவாக பார்க்கலாம். சென்னை மாநகரம் விரிவடைந்து வரும் நிலையில் நகர மையத்தை விட புறநகர் பகுதிகளில் ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்களின் கவனம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பெருங்களத்தூர், தாம்பரம், வண்டலூர், கூடுவாஞ்சேரி, மணிவாக்கம், கேளம்பாக்கம், ஊரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், OMR, போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 ஆண்டுகளில் வீட்டுமனைகளின் விலை 20 முதல் 45% வரை உயரக்கூடும் என சந்தை மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய சந்தை விலையுடன் ஒப்பிடும்போது பெருங்களத்தூரில் சதுர அடிக்கு 6000 முதல் 8500 ரூபாய் வரை உள்ள விலை 2029ஆம் ஆண்டில் 7800 முதல் 10800 ரூபாய் வரை உயரலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தாம்பரம், வண்டலூர், OMR, போரூர் உள்ளிட்ட முக்கிய வளர்ச்சி மண்டலங்களிலும் குறிப்பிடத்தக்க விலை உயர்வு ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட விரிவாக்கம், பேரிபெரல் ரிங் ரோடு, சென்னை பெங்களூரு விரைவு சாலை இணைப்புகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் விரிவாக்கம், CMDAவின் திட்டமிடப்பட்ட நகர வளர்ச்சி மற்றும் புதிய தொழில் பூங்காக்கள் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. மேலும் பள்ளிகள், மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு மையங்கள் புறநகர் பகுதிகளில் அதிகரித்து வருவதும் குடியிருப்பு தேவையை உயர்த்தி உள்ளது. இருப்பினும் இது உறுதியான விலைப்பட்டியல் அல்ல என்றும் சந்தை தேவை, உள்கட்டமைப்பு பணிகளின் நிறைவு, அரசின் கொள்கைகள், பொருளாதார சூழ்நிலை மற்றும் வட்டி விகித மாற்றங்கள் உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் நில விலையில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் ரியல் எஸ்டேட் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே முதலீடு செய்ய விரும்புவோர் இடத்தின் சட்ட ஆவணங்கள், அங்கீகாரங்கள், உள்கட்டமைப்பு முன்னேற்றம் மற்றும் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை ஆராய்ந்து முடிவு செய்வது பாதுகாப்பான முதலீட்டுக்கு வழிவகுக்கும் என வலியுறுத்தப்படுகிறது.